வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? ஐயா சிறப்பா கேக்குதுங்கய்யா. வாழ்க நன்றி, வளம். நன்றி, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு அடி சரணம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என எடுத்துக் காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். சகலரும் அறிவறிந்து அறம் வளர்க்க அறிவுக்கு கோவில் அமைத்தார் மகரிஷி வேதாத்திரி. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதனை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதனை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சிந்தனையாளர்களே, தத்துவ ஞானத்தில் விளக்கம் பெற்று பிரம்ம ஞானியர்களாகவே திகழும் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு இணைந்து நின்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்தி வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். இந்த செயலி மூலம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஆசானவர்கள் நமக்கு அருளி சென்றிருக்கிற வாழ்வியல் தத்துவங்களையும் ஆன்மீக கோட்பாடுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கும் திருப்பூர் மண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஐயா மதன்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தவம் செய்கிறோம். தவம் செய்ய 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 உணர்ச்சி நிலையிலிருந்து மனம் விடுபட்டு உயிர் உணர்வு நிலைக்கு வருகிறது. மனம் உயிரோடு இணையும் போதுதான் மன அலைச்சூழலின் வேகம் என்பது குறைக்கப்படுகிறது. இந்த மன அலைச்சூழலின் வேகம் குறைந்த நிலையைத்தான் அமைதி நிலை என்று அழைக்கிறோம். அந்த அமைதி நிலைக்கு மனதை கொண்டு வந்து நிறுத்தி எந்த ஒன்றை சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக எதை சிந்திக்கிறோமோ அதில் உள்ள உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதில் உள்ள நன்மை தீமைகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப தீமைகளை விலக்கி நன்மைகளை நமதாக்கி கொள்ளவும் தெரிந்து கொண்ட உண்மைகளை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவும் முடியும். அந்த வகையில இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு கருவழியும் திருவழியும் என்ற ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். இதுல எத்தனையோ கோடி ஜீவ இனங்கள் பிறக்குது. அதுல ஒரு இனமாக மனிதன் இருக்கிறான். மனிதனாக பிறக்க வேண்டும் என்று எண்ணி யாரும் பிறக்கல. பிறந்துட்டோம், அதனால வாழறோம். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது அத பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நிகழ்ச்சிகளின் தொகுப்பு வாழ்க்கை என்று சொல்றோம். வாழ்க்கை என்பது ஒரு செயல், விளைவு என்பது அனுபவம். அப்போ செயலும் அனுபவமும் கலந்தது வாழ்க்கை என்று இன்னும் மேம்பட்ட ஒரு விளக்கத்தை பெறுகிறோம். இன்னும் உயர்ந்து சிந்திக்கிற போது அருட்தந்தை அவர்கள் கூற்றுப்படி லைஃப் இஸ் எ ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். வாழ்க்கை என்பது ஒரு அறிவினுடைய பயணம். இப்ப பயணம் என்று சொல்லிட்டாலே அதற்கு ஒரு ஒரு இலக்கு இருக்கணும். இலக்கு இல்லாமல் யாரும் பயணத்தை தொடர்வதில்லை, தொடரவும் முடியாது.
அப்போ வாழ்க்கை என்பது ஒரு அறிவினுடைய பயணம் என்று சொல்றார். அப்ப அறிவினுடைய பயணம்னா அதனுடைய இலக்கு என்ன? டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அது தன்னை அறிதலுடைய பயணம். இதனுடைய இந்த இந்த சிறப்பை அருட்தந்தை அவர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், மனிதனில்தான் 6வது அறிவு தன்னை உணரும் தகுதியை பெற்றிருக்கிறது என்று சொல்லுவார். இது ஒரு ஆழ்ந்த விளக்கம் கொண்ட ஒரு வாக்கியம்ங்க. எல்லாமே அறிவுதான். தோற்றங்கள் அனைத்தும் அறிவின் இயக்கம்தான். அந்த அந்த தோற்றங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த இயக்க ஒழுங்கத்தான் அறிவு என்று சொல்றோம். அது ஜடப்பொருளாக இருந்தாலும், ஜீவ இனங்களாக இருந்தாலும், எல்லாமே அறிவுதான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா தோற்றங்களையும் அறிவு இயக்கிக் கொண்டிருந்த போதும், மனிதனாக இயக்குது பாருங்க. அந்த மனிதன் என்று இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு தான் அது தன்னை உணரத்தக்க அறிவு. அதைத்தான் அந்த அறிவு மனிதனில்தான் முழுமையை பெறும் தகுதியை பெற்றிருக்கிறது என்று சொல்றார். அப்ப இந்த மனித பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாதவரை மனித வாழ்வு என்பது பெரும்பாலும் விலங்கினத்துக்கு ஒத்த வாழ்வாகவே அமைந்து போகிறது. இன்னும் சொல்ல போனால் விலங்கினம் கீழான வாழ்க்கையும் மனித இனத்திலே இருந்து போகிறது. அப்ப இப்படி சிந்திக்கிற போது நாம் வாழ்கிறோம். நாம் வாழ்வது நம்முடைய வாழ்க்கையா என்று ஒரு கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், பிறந்துட்டோம், அதனால வாழறோம். இப்ப நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய வாழ்க்கையா என்று நீங்க ஒரு கேள்விய கேட்டுக்கொண்டால், பலருக்கு அதுல என்ன பதில் வரும்? நான் என் வாழ்க்கையை தான் வாழறேன். இதுல என்ன சார் சந்தேகம்? அப்படி ஒரு ஒரு கேள்விதான் வரும். இது அந்த கேள்வி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தவறு என்பது புரியும். இப்போ இப்ப நான் வாழுகிறேன், இல்ல ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படி வைங்க. ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னா, இன்றைக்கு பெரும்பாலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அறிவுபூர்வமாக சிந்தித்து வாழ்கிறானா? மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்கிறானா? என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. பெரும்பாலான மனிதர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து, அறிவு எதை செய்ய சொல்கிறதோ அதை செய்து வாழ்வதில்லை பெரும்பாலானவர்கள். மனம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப மனம் சொல்றபடிதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னா, மனம் என்பது என்ன? அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போங்க. ஏன்னா கருவழியும் திருவழியும்னு தலைப்பு கொடுத்துட்டோம். இப்போ நாம சிந்திக்கிற அந்த முதல் அந்த பகுதி என்பது கருவழி வாழ்க்கை என்பதைத்தான் இப்ப நாம விளக்கம் பெற்றுக் கொண்டிருக்கோம். அந்த வகையில தான் நான் இப்ப கேட்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் சரியான பதில். ஏனென்று சொன்னால் மனிதன் அறிவுபூர்வமாக பெரும்பாலும் சிந்தித்து வாழ்வதில்லை. மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்கிறான் என்று சொல்லிட்டோம். அப்ப மனம் என்பது என்ன என்று ஒரு கேள்வியை கேளுங்க. அதற்கு பல விளக்கங்கள் இருக்குது. உயிரின் படர்க்கை நிலையே மனம், ஜீவகாந்தத்தின் அலைநிலையே மனம், இவைகளெல்லாம் சாமிஜி நமக்கு சொல்லிக் கொடுத்த விளக்கங்கள். பின்ன அந்த மனம் என்பதை ஆழ்ந்து சிந்திக்கிற போது, மனம் என்பது ஒரு தத்துவம் என்று சாமிஜி சொல்வார். இது ஒரு பிலாசபி. மைண்ட் இஸ் எ பிலாசபி. மனம் என்பது ஒரு ஒரு தத்துவம். அது ஒரு ஒரு கூட்டு தொகுப்பு இயக்கமாக அந்த மனம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அப்ப எதனுடைய கூட்டு தொகுப்பு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மனம் என்ற அலை இயக்கம் என்பது சஞ்சித பிராரப்த கர்மங்களின் கூட்டு தொகுப்பு என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. இப்போ 2 கர்ம வினைகளை சேர்த்தாச்சு. அந்த 2 கர்ம வினைகளைத்தான் மனம் என்று அலைநிலையில் மனம் என்று அழைக்கிறோம். வினை பதிவுகளின் வெளிப்பாடு மனம். அதுல பெரும்பாலும் சஞ்சிதம், பிராரப்தம் இந்த 2 கர்மாவை சொல்றோம். இப்போ ஒரு மனிதன் கரு ஜனிச்சு அவன் பிறந்து வாரான்னு வைங்க. ஒரு கரு மனிதனாக பிறக்குது. இப்ப பிறந்து அவன் 3 வயசு வர்ற வரைக்கும் தன்னுடைய எண்ணங்களின் வெளிப்படி அவன் பெரும்பாலும் வாழ்வதில்லை. அது சஞ்சித கர்மாவின்படி அவன் என்ன செய்யறான்? வாழறான். இப்ப சஞ்சித கர்மா அப்படின்னு சொன்னா என்னது? எந்த கர்மா என்று கேட்டா, என் தாய் தந்தையினுடைய வினைப்பதிவு. அது மட்டுமா? அடிப்படைதான்
அந்த தாய் தந்தருடைய பதிவு. இப்ப நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் பிறப்பதற்கு யார் காரணம்? என் தாய் தந்தையர் காரணம். அவருடைய இணைப்பிலே நான் பிறந்திருக்கிறேன். அப்போ எனக்கு பேசிக் கேபிட்டல், அதாவது ஆரம்ப இருப்பு என்ன இருப்பா இருக்குது அப்படின்னா, என்னுடைய தாய் தந்தையரின் வினைப்பதிவுகள் இருக்கு. அது கருத்தொடராக வந்த பதிவுகள். இப்ப தாய் தந்தையர் அப்படின்னா அது அவங்க மட்டுமா? அதுக்கு முன்னாடி போக வேண்டியதுதான். இப்படி குறைந்தபட்சம் 7 தலைமுறைகள், அது 120 தான் ஆரம்ப இருப்பா ஒரு குழந்தைகிட்ட இருக்குது. அந்த 126 பேருடைய எண்ணங்களும் வெளிப்பட்டு அது செயலுக்கு வருகிறது. அதோட அது முடிஞ்சு போறது இல்ல. இன்னும் அந்த கருமையத்துல என்ன இருப்பு இருக்குதுங்கிறாரு. சுத்தவெளியின் தன்மையும், சுத்தவெளியிலிருந்து தோன்றிய அணுவின் தன்மையும், அணு சேர்க்கையின் தன்மையும், இன்றைக்கு வரை நீ பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவங்களின் தன்மையும் அந்த கருமையத்திலே இருப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டார். அப்போ சஞ்சிதம் என்று சொன்னா இறைநிலை தன்மையினுடைய பதிவும் இருக்கு. கடந்த 7 பிறவிகள்ல, அதாவது 126 பேரோட பதிவு தீவிரமான பதிவாக இருக்கிறது. இறைநிலை பதிவு என்பது ஆழ்நிலை பதிவாக இருக்கிறது. கரு வழியாக வந்த பதிவு என்பது மேம்பட்ட பதிவாக இருந்து ஒரு ஜீவனிடத்தில் எண்ணமாக வெளிப்படக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. அதை கருவழி பதிவு என்று சொல்றோம். அப்ப 2 அடுக்கு வினைப்பதிவு தான் மனமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப சராசரி மனிதன் எடுத்துக்கிட்டா, இப்போ அவன் எப்படி வாழறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் போனபடி வாழறான்னு சொல்லிட்டோம். அப்போ இப்போ என்னுடைய தாய் தந்தையர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? எது சஞ்சீதமோ அதிலிருந்து எழுச்சி பெறுவதுதான் பிராரப்தம், இல்லையா? இப்போ எனக்கு கொடுத்திருக்கிறாங்க என்னுடைய பெற்றோர்கள், அதை கருவழி பதிவுன்னு சொல்லிட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு என்னுடைய எண்ணத்தில் உதித்து நான் செயலாக செய்து பெற்ற அனுபவங்களை பிராரப்த கர்மாவின் பதிவுன்னு சொல்றோம். இந்த பிராரப்த கர்மாவும் எதிலிருந்து எழுச்சி பெறுது? எதை சஞ்சீதமாக கொண்டிருக்கிறானோ அதிலிருந்து தானே எழுச்சி பெற்று பிராரப்தம் வருது. அப்ப என்னுடைய பிராரப்த கர்மாவுக்கும் அடிப்படை இருப்பது கருவழி பதிவாக இருக்கக்கூடிய சஞ்சீத கர்மா என்ற ஒரு தீவிர பதிவு. அது தீவிர பதிவுன்னு தான் அத சொல்லணும். அப்ப அந்த பதிவு தான் பிராரப்தத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்கு. அப்ப வச்சுக்கோங்க. அப்ப சஞ்சீத பிராரப்த கர்மா என்று பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கிறோம். எனக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது அப்படின்னு நினைச்சா அதற்கு நான் மட்டும் காரணம் அல்ல, என்னுடைய முன்னோர்களும் காரணமாக இருக்கிறார்கள். அப்ப முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் பெரும்பாலும் என்பதற்கு என்னுடைய வாழ்வே எடுத்துக்காட்டு. வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. என்னுடைய பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு நானே உதாரணம். அவர்கள் எல்லாம் சுகயோகம் செய்தா வாழ்ந்தார்கள்? 6 குணங்களுக்கு உட்பட்டு அல்லது உணர்ச்சி வயப்பட்டு வாழ்ந்தார்களா? இப்ப என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு தெய்வம்தான். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு தெய்வம்தான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் என் தாய் எப்படிப்பட்டவர் என்பது என் தாய்க்கு மட்டுமே தெரிந்த உண்மை. என் தந்தை எப்படிப்பட்டவர் என்பது என் தந்தைக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. எல்லாவற்றையும் எல்லோரும் அறிந்து கொள்ள முடியாது, இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருவரின் இருப்பும் அவரவர்களுக்கு சொந்தமான இருப்பாக இருக்கிறது. அதில் நல்லதும் இருக்கிறது, நல்லது இல்லாததும் இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய மனம் என்று நான் சொல்றேன். நம்ம கிட்டயும் மனம் இருக்கு, அதுல நல்லதும் இருக்குது, நல்லது இல்லாததும் இருக்குதே, இல்லையா? அப்போ நமக்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இதே நிலையில தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ அந்த பெற்றோர்களுடைய பதிவுக்கு ஒப்ப உணர்ச்சி நிலை பதிவுகளேயே அருகுணங்களுக்கு 6 தீய குணங்களுக்கு உட்பட்டு நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் விளைவு என்ன? என்ன துன்பம் நமக்கு வந்திருக்குதோ அந்த துன்பம் பெருகிக் கொண்டே இருக்கும் தொடர் கருவழி பதிவாக. அதுவும் பெரும்பாலும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஒரு சில குடும்பங்களில் சிவயோகம் செய்து வாழ்ந்திருக்கலாம். அந்த எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் குறைவாக பெற்று வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் அதற்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னு தெரியாது. 7 ஜென்மா பதிவுகள் இருக்கு பாருங்க. அப்ப உணர்ச்சி நிலை பதிவுகள் என்பதுதான் கருவழி பதிவாக இருக்கிறது.
இத சாமிஜி அந்த பாடல்ல சொல்லுவார் பாருங்க. கருவொடு கொணர்ந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருக்கொண்டபின் செய்த வினைப்பதிவு பிராரப்தமாம், இரு வினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியமாம், ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம். முடிஞ்சுதே. அப்ப கருத்தொடரா ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்ற பதிவு சஞ்சீதம் தான். அதுல இருந்து வர்றது பிராரப்தம். இந்த ரெண்டும் கூடி எழுதுறது ஆகாமியம். சரிதானே? இப்ப இந்த ஒரு வினையும் வீண் போகாது உள்ளடங்கி பின் விளைவாம் என்று சொல்ற. அப்போ அந்த கருவழி பதிவு என்பது 99% உணர்ச்சி நிலை பதிவு தான். சரி, இன்னொன்னு சொல்றேன். நான் இப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் சிறந்த விளக்கங்கள் நமக்கு தேவை. என்னை வச்சே உதாரணம் சொல்றேன். இப்ப என் தாயின் வயிற்றுல நான் கருவா உருவாக்குறேன். இப்ப என் தாயின் வயிற்றுல நான் கருவாக உருவாகும் போது என் தாய் தந்தருடைய மனநிலை என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க திருமணம் இருந்து நீங்கள் குழந்தை பெற்றிருக்கலாம். எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கலாம், இல்லைங்களா? இப்போ அந்த அந்த கரு உருவாகும் போது ஒரு தாய் தந்தையரின் உடல் மனநிலைகள் என்னவாக இருக்கிறது? துரியத்துல நினைவை வைத்துக் கொண்டு உறவு மேற்கொண்டார்களா? சாமிஜி வந்த பிறகுதானே, தீட்சை எடுத்துக்கிட்ட பிறகுதானே, எச்செயலை செய்யும் போதும் புருவ மத்தியிலோ துரியத்திலேயோ நினைவை வைத்துக் கொண்டு செய்யுங்கள்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நமக்கு முன்னால உள்ள ஆட்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லையே. அப்ப அவர்கள் எப்படி இருந்தார்கள்? 100க்கு 100% உணர்ச்சி நிலையில் இந்த கரு உருவாக்குகிறார்கள். அப்ப உருவான கரு எப்படி இருக்கும்? எல்லா நிலைகளிலும் உணர்ச்சி நிலை பதிவே வெளிப்படுத்தி வாழும். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன பார்க்க வேண்டியிருக்குதுன்னா, உணர்ச்சி நிலையில் மனம் இயங்கும் வரை மனிதனால் மனித தன்மையையோ தெய்வத்தன்மையையோ அடைய முடியாது. இது தெரியணும். உணர்ச்சி நிலையில் மனம் இயங்கும் வரை, அது உடல் உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, புலன் உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணர்ச்சி நிலையாக இருந்தாலும் சரி, அந்த உணர்ச்சி நிலையிலேயே மனம் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த மனிதனால் மனித தன்மையையும் அடைய முடியாது, தெய்வீக தன்மையையும் அடைய முடியாது. இப்ப மனிதனா வாழறானா? அதனாலதான் சொன்னேன், மனிதன் என்பவன் விலங்கினும் கீழாக வாழ்கிறான். மனித தன்மை இல்ல. மனித தன்மையே இல்லாத இடத்துல தெய்வீக தன்மை எங்க வரப்போகுது? அப்போ கருத்தொடராக வந்த அந்த உணர்ச்சி பதிவை மாற்றி அமைக்கணும். இந்த கரு மாறணும். அதை மாற்றி பிறக்கும் வழி என்று சொல்லுவார்கள். அதுல அந்த பாட்டை நான் மௌனத்துல கூட சொன்னனான்னு சொல்லலையான்னு எனக்கு தெரியல. ஞாபகம் வருது சொல்லு. ஊற்றை செடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கெட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கெட்டுதென்றால் ஊற்றை செடலமிட்டே என் கண்ணம்மா உன் பாதம் செய்றேனோ. ஊற்றை செடலம் உப்பிருந்த பாண்டம். மாற்றி பிறக்க வழி எனக்கு கிடைக்கலன்னு அவர் சொல்றார். மாற்றி பிறத்தல் என்றால் என்ன? அங்கதான் கரு என்ற ஒரு தன்மையில் குரு என்ற ஒரு தன்மையின் சேர்க்கை. இப்போ எங்க அம்மா அப்பா உயிர் கொடுத்தாங்க, அது கருத்தொடராக வந்தது. அது இந்த உடல்ல உயிராக ஒரு தொடர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி சாமிஜிட்ட வந்து சேர்றேன். இப்ப சாமிஜி ஒரு உயிரை கொடுக்கிறாரு. அறிவுக்கு விளக்கத்தையும் கொடுத்து, ஆற்றலையும் கொடுத்து, உயிரையும் கொடுக்கிறாரு. அவர் தீட்சை கொடுக்கும் போதே அவர் உயிர் கலப்பை சீடன் பெற்று விடுகிறான். புரிந்து கொள்ளுங்கள். தன்னிலை உணர்ந்த தனிக்கருணை வடிவான ஒரு குருவை அடைந்து அவர் கொடுக்கும் தீட்சையில், அதனாலதான் தனி கருணை வடிவான குரு. குருவிட்ட தீட்சை பெறுவது என்பது ஆற்றலை பெறுவது, அறிவின் விளக்கத்தை பெறுவது, குருவின் உயிர் கலப்பை பெறுவது. அந்த குருவினுடைய உயிர் கலப்பு என்பதுதான் மறுபிறப்பு. இப்ப உங்க எல்லாருக்குமே அது அனுபவத்தில் இருக்கும். சாமிஜிட்ட பயிற்சிக்கு வருவதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நிலையம், உங்களுக்கு கிடைத்த மரியாதையும், உங்கள் வாழ்க்கை நிலையும் என்னங்கிறது தெரியும். சாமிஜி கிட்ட வந்த பிறகு இந்த பயிற்சியை மேற்கொண்டு நாம் தொடர்ந்து கடைபிடித்து பெறக்கூடிய புகழும் மரியாதையும், இன்னும் சொல்ல போனா பொருளாதார மேம்பாடும் கூட எந்த அளவுல இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ என் தாய் தந்தையர்கள் எனக்கு ஒரு உயிரை கொடுத்தார்கள். அது 99%
பாவம் நிறைந்த உணர்ச்சி பதிவுகளோடு கூடிய உயிரை என் பெற்றோர்கள் எனக்கு அளித்தார்கள். ஆனால் குரு கொடுத்த உயிர் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆத்மா, அறம் சார்ந்து வாழ்ந்த உயிர். அதை புண்ணியம்னு வச்சுக்கலாம். தனித்து புண்ணியம் என்ற ஒண்ணு கிடையாது. ஆனாலும் நாம அந்த பெருமையை உணர்த்துவதற்காக இந்த சொல்ல பயன்படுத்தலாம். பாவம் கலந்த உயிர் பெற்றோர் கொடுத்தது, புண்ணியம் மட்டுமே நிறைந்த உயிர் குரு கொடுத்தது. அப்ப கரு வழி வாழ்க்கையை நாம் மாற்றி அமைப்பதற்கு வரக்கூடிய ஒரு உயிர் சேர்க்கை தான் குருவினுடைய உயிர் சேர்க்கை. இப்ப குரு வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப குரு வந்து சேர்ந்த பிறகுதான் நமக்கு விளக்கமே தெரியுது. இந்த பிறப்பு என்பது எதற்காக? காரண காரியம் இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றும் நடப்பதற்கு இல்லை. எல்லாவற்றிற்கும் காரண காரியம் இருக்கிறது. காரணமே காரியமாக மாறியும் விடுகிறது. அப்ப இந்த பிறப்பின் நோக்கத்தை அவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த பிறப்பு என்பது 5 புலன் வழியான இன்பங்களை மட்டும், பொருள் வகைப்பட்ட இன்பங்களை மட்டும் அனுபவித்து வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல. அது விலங்கினத்தின் வாழ்க்கைக்கு ஒப்பானது. இந்த மனித இன வாழ்வு என்பது தன்னை அறிந்து அதன் மூலம் இறை நிலையை உணரக்கூடிய ஒரு தகுதியை பெறுவதற்காக வந்த ஒரு ஜீவன்தான் மனிதன் என்று உயிரையும் கொடுத்து, அறிவுக்கு விளக்கத்தையும் கொடுத்து, அந்த விளக்கத்தின் வழி வாழக்கூடிய வழிமுறைகளையும் வகுத்து செல்பவர் குரு. இப்ப சாமிஜி இல்லைன்னு நமக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப சாமிஜி வந்த பிறகுதானே எந்த செயல்களை இதுவரைக்கும் நாம செய்து வந்தோமோ அந்த தேவையற்ற செயல்களை நீக்குவதற்கு உண்டான முயற்சி நடக்கிறது. இப்ப கரு இருந்தது, குரு வந்து சேர்ந்தது. இந்த குரு சேர்ந்ததுனால கருவின் தன்மையை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். கருவமைப்பை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அந்த மாற்றி அமைத்துக் கொள்ளுகிற வழி இருக்கு பாருங்க, அந்த வழியில் தொடர்ந்து சென்றால் அது திருவழி வாழ்க்கையாக மாறும். இப்போ திரு அப்படின்னு சொன்னா தெய்வம் என்று பொருள். இப்போ பக்தி மார்க்கத்துல பாருங்க, இப்போ வெங்கடாஜலபதி இருக்கிற ஊரு திருப்பதி, செந்தூர் தான் திருச்செந்தூர் இல்லையா? அருட்பா தான் திருவருட்பா, குறள் தான் திருக்குறள், குரான் தான் திருக்குரான் இல்லையா? அப்போ அந்த திரு என்ற ஒரு வார்த்தை தெய்வ நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ குரு வந்த பிறகு இந்த கருவுக்கு விளக்கம் கிடைக்கிறது. இந்த கரு போய் சேர வேண்டிய இடம் இறைவனின் திருவடிகள். அப்ப இறைவனுடைய திருவடிகளை போய் சேர வேண்டுமானால் உணர்ச்சி நிலையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டு அறம் சார்ந்த வாழ்வுக்கு உன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையாக நீ வாழ்ந்தால் நீ எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கே நீ சேர்ந்து விடலாம். இப்போ எங்கிருந்து வந்தோமோ அங்க போற மாதிரி வாழணும். இப்ப வாழறோமா அப்படிங்கிறதுதான் கேள்வி. சாமிஜி சொல்லுவாங்க, சாமிஜி சொன்ன கவியே நான் உங்களுக்கு சொல்றேன். கருத்தொடராய் வந்த வினைப்பதிவின் வலுவை மதிக்காமல் கணிக்காமல். சஞ்சீதத்துக்கு என்ன அழுத்தம் இருக்குதுன்னு அவர் ஐயா கொடுக்கிறாரு பாருங்க. கருத்தொடராய் வந்த வினைப்பதிவை வலுவை மதிக்காமல் கணிக்காமல். அது எவ்வளவு வலுவானது தெரியுமா? எத்தனை ஆயிரம் பிறவிகளாக வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை லட்சம் ஆண்டுகளாக கருத்தொடராக வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அந்த வலுவை நீ புரிஞ்சுக்கோப்பா. அதை கொஞ்சம் மதி. நீ மதிச்சா மட்டும் போது, அது கணிச்சு பாரு. உன்னுடைய செயல்களை நீ கணித்தால் அதற்கு காரணம் என்ன என்று நீ சிந்தித்தால் உன்னுடைய எண்ணம் தான் காரணம், உன்னுடைய மனம் தான் காரணம்னு தெரியும். ஆனா அந்த மனம் எதன் வழியாக இயங்குதுன்னா அது கருத்தொடராய் வந்த வினைப்பதிவின் வழியாக அது இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது. ஏற்ற நல் வினையால் திரிந்திடவோ சீரமைத்தோ உய்ய நினையாமல். 2வது வாக்கியம் ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு மன்றத்துக்கு வந்த பிறகு இந்த விளக்கம் தெரிஞ்சு போச்சு. வினை பதிவுங்கிறது தெரிஞ்சு போச்சு. எல்லாவற்றிற்கும் காரணம் பதிவுதான்னு நாம பேசுறோம் இல்லையா? இப்ப நாம ஏற்ற நல் வினையால் திரிந்திடவோ சீரமைத்தோ உய்ய நினையாமல். சீரமைக்கணும், திருத்தி அமைக்கணும். அப்படி திருத்தி அமைச்சா என்ன ஆயிரும்? வாழ்வு உய்வடையும், இந்த ஆத்மா உய்வடையும். அப்படி உய்வடையணும்னா
நீ என்ன செய்யணும்? அதற்கான முயற்சியை நீ மேற்கொள்ள. இதுதான் நான் பேசும்போது ஆழ்நிலை தியானங்கள் நடத்துற இடத்துல எல்லாம் நான் சொல்றது உண்டு. குருவின் உபதேசத்தை விட சீடனின் சங்கல்பம் மேலானது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். குருவின் உபதேசத்தை விட சீடனின் சங்கல்பம் மேலானது. குரு அற்புதம் தான், குரு ஆச்சரியம் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப வேதாத்திரி மகரிஷி நம்ம சாமிஜியே நீங்க எடுத்துக்கோங்க. எத்தனை லட்சம் பேருக்கு தீட்சை கொடுத்திருப்பாங்க. இன்னும் எத்தனை கோடி பேருக்கு கொடுக்க காத்திருக்கிறாங்க. தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் பிரம்மஞானிகளாக மாறினார்களா? தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் அருள்நிதியாக மாறினார்களா? இல்ல அருள்நிதியாக மாறிய பேராசிரியர்கள் எல்லாம் இறை உணர்வுக்கான பாதையை அமைத்துக் கொண்டார்களா? யோசிக்கணும். அப்ப உய்ய நினைக்கணும். அதனாலதான் சொல்றேன், குருவின் உபதேசத்தை விட சீடன் எடுக்கும் சங்கல்பம் மேலானது. நீங்கள் எடுக்கக்கூடிய சங்கல்பம், அந்த சங்கல்பம் தான் அந்த குரு பாவனைக்கு வழி. நீங்க சங்கல்பம் எடுக்கலைன்னா போச்சு. அப்ப கரு வழியில இருந்து குரு சேர்க்கை வந்துருச்சு. திருவழிக்கு நாம போகணும்னா நீங்க சங்கல்பம் எடுக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் சங்கல்பம் எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா அப்பழைய வினை வழி நின்றே வாழ்ந்தால் வருந்துவதும் வருத்துவதுமன்றி வாழ்வில் வளம் ஏது? நீ அப்படி மாறணும்னு நினைக்கலன்னா பழைய கருத்தொடர் வழியாக வந்த கருவழி பதிவே நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னா 2 தான் நடக்கும். ஒண்ணு வருத்தப்படுவ, இல்லைன்னா பிறரை வருத்தப்பட செய்வேன். இந்த 2ம் அன்றி வாழ்வில் வளம் ஏது? வாழ்வுள்ளோர் அனைவரும் இவ்வுண்மை தேர்வோம் என்று சொல்றார். வாழ்வுள்ளோர் அனைவரும் இவ்வுண்மை தேர்வோம்னு சொல்றாரு பாருங்க. வாழ்வுள்ளோர்ங்கிறதுல ரொம்ப பொருள் இருக்கு. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. நாளைக்கு இருக்குமா இருக்காதுன்னு யாரு சரி? நாளைக்கு நம்ம இருப்போங்கிறது ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம், அவ்வளவுதானே. சாமிஜி சொன்னது போல எல்லாருக்கும் ரிட்டர்ன் டிக்கெட், டேட் என்னைக்குன்னு தெரியாது. அதனாலதான் அந்த இடத்துல அந்த வார்த்தை ஐயா கொடுக்குறாங்க. வாழ்வுள்ளோர் அனைவரும் இவ்வுண்மை தேர்வோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆற்றல் பொதிந்து போயிருக்கிறது. ஒரு விதை, ஒரே ஒரு விதை ஒரு காட்டுக்கே அஸ்திவாரமாக மாறுகிற போது, ஓரறிவு தாவரத்தின் விதை ஒரு காட்டுக்கே அஸ்திவாரமாக மாறுகிற போது 6வது அறிவை பெற்ற மனிதனுடைய ஆற்றலை அளந்து விட முடியுமா? ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆற்றல் பொதிந்து போயிருக்கிறது. அதையும் ஒரு இடத்துல சாமிஜி சொல்லுவார். உங்களை நீங்க குறைச்சே மதிப்பிடாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தீர்கள் என்பதற்கும் எப்படிப்பட்டவராக மாற முடியும் என்பதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த ஒன்றையும் ஈர்த்துக் கொள்ளுகிற சக்தி உங்களிடத்திலே நிறைந்திருப்பதைப் போல் எந்த ஒன்றையும் உங்களிடமிருந்து விலக்கும் ஆற்றலும் அதிலேயே அடக்கம் பெற்றிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் போதும். ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆற்றல் இருக்கிறது. அதை ஒரு பாடல்ல சாமி சொல்லுவார். பலர் நீங்க நினைக்கலாம், எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம், இந்த பிறப்பிலேயே எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம், நமக்கெல்லாம் இறை உணர்வா திருவழியா நடக்குமா? வேண்டாம். அப்படி நடக்க முடியாது, அது நடக்காதுன்னா உங்களை கூப்பிட்டு அவர் தீட்சை கொடுத்திருக்க மாட்டார். இந்த ஓர் பிறவியில் தீவினை ஒழித்து உண்மை உணர்ந்து உய்ய வந்த ஒரு தூய உயிர் குருவின் சேர்க்கை. இந்த ஓர் பிறவியில மாற்றி அமைத்து நலம் பெறலாம். அது ஒரு பாடல்ல சொல்வார் சாமிஜி. பல 1000 பிறவி எடுத்தேற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றி, பல 1000 பிறவி நீ எடுத்திருக்கிறப்பா, ஆனா என் உயிர் சேர்க்கையின் மூலம் உன் கருமையத்தை நீ தூய்மையாக்கி கொண்டு உன் பாவங்களை நீ மாற்றி அமைத்துக் கொள்ளலாம்னு சொல்றாரு. இப்ப ஒரு ஒரு ரூம் இருக்குன்னு வைங்க, ஒரு பெரிய ஹால் இருக்கு, பால் அடைஞ்ச மண்டபம். அது 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுதான். இது வரைக்கும் யாருமே போகல அந்த இடத்துக்கு, இருள் தான். இப்ப நீங்க போறீங்க, கையில ஒரு விளக்கு கொண்டு போனா அந்த இடத்துல வெளிச்சம் வந்துருமா வராதா? 1000 ஆண்டுகள் இருளாக இருந்தாலும் அந்த அறையில் ஒரு விளக்கு ஏற்றப்படமானால் வெளிச்சம் பரவும். அதே போல பல 1000 பிறவி ஏற்ற பாவ பதிவுகளை இந்த ஒரு பிறவி காலத்தில் மாற்றி அமைப்பதற்கு வந்த சேர்க்கைதான் குருவின் உயிர் சேர்க்கை. நீ மாற்றி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு பிறவி காலத்தில் மாற்றி நலம் அடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய ஏற்ற நல்வாய்ப்பு ஆற்றல். நல்ல கவனிங்க.
நீ மாற்றி அமைக்கணும். பாவ பதிவுகளை மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைப்பதன் மூலம் உனக்கு கிடைப்பது முதல்ல நலம். நலம் அடைந்து, அதுக்கப்புறம் சொல்லார் பாருங்க, மனிதனாகி. எப்ப பாவ பதிவு இல்லாத வாழ்க்கையை நீ வாழுகிறாயோ அப்போதுதான் நீ மனிதன். என்ன ஆழமான கருத்து இது, யோசனை பண்ணுங்க. மாற்றி அமைத்து நலமடைந்து மனிதனாகி பின் தெய்வமாகி உய்ய. மனிதனாகி நீ என்ன மாறிடலாம், மனிதனா நீ மாறினா போதும், தெய்வமா மாறலாம். மனிதனும் தெய்வமும் வேற வேற இல்லை. மனிதனாகி பின் தெய்வமாகி உய்ய ஏற்ற நல்வாய்ப்பு ஆற்றல் இவை இயற்கை நில உலகில் மனிதரிடத்தில் அமைத்துள்ள உண்மை தேர்வோம் என்று சொல்ற. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த ஆற்றல் அடங்கி போயிருக்குது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு பாக்குறேன். ஐயா நன்மணி ஐயா அங்க அடிக்க வருவாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்க 2001 2002 நினைக்கிறேன் எல்லாரும் போயிருந்தோம், ரிஷிகேஷ் போயிருந்தோம். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். தூத்துக்குடியில இருந்து மதுரையில இருந்து எல்லாம் போயிருந்தோம். ஒரு 60 பேருக்கு மேல போயிருந்தோம்னு நினைக்கிறேன், எண்ணிக்கை சரியா ஞாபகம் இல்லை, இருக்கும் ஒரு 60 பேர் இருக்கும். கங்கை கரையில காலையில 3 மணிக்கு தவம் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்தா ஐயா தான் தவம் நடத்துறாரு. என்ன தவம் நடத்து உட்கார்றது பாத்தீங்கன்னா, ஒரு கங்கை நதி ஓரத்திலேயே ஒரு பெரிய ஒரு 60 அடிக்கு ஒரு சிமெண்ட் தளம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை ஒட்டி ஒரு படித்துறை, ஒரு 10 படி இருக்கும். இதுலதான் எல்லாரும் உட்கார்ந்து தவம் பண்றோம். அது காலையில 3 மணிக்கு உட்காரும் போது பாத்தீங்கன்னா, அதுல வயதானவர்களும் இருந்தாங்க, கொஞ்சம் வயசு பிள்ளைகளும் இருந்தாங்க. உட்கார்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு எல்லாரும் உட்கார்றதுக்கு. ஏன்னா காலை கையை அப்படி பிடிச்சு உட்காரணும்ல. அந்த மாதிரி மெதுவா அப்படியே உட்கார்ந்து சமணம் போட முடிஞ்சவங்க போட்டாங்க, முடியாதவங்க படியில உட்கார்ந்துக்கிட்டாங்க. தவம் ஆரம்பிச்சுட்டேன். இது நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, தவம் ஆரம்பிச்சது. தவம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ஆகினைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆகினைக்கு வர முதல் ஆளா நான் உட்கார்ந்துருக்கேன். ஆகினைன்னு சொல்லி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருக்காது. ஏன்னா கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க ஏதோ ஒரு பெரிய சடம்பு அந்த தண்ணியில மிதந்து அப்படி வந்திருக்கு. அதை ஒருத்தர் பார்த்துட்டாரு. பார்த்தா அவருக்கு கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவரு சட்டுன்னு கத்திட்டாரு, ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. உட்கார்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஆனா பாம்புன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள ஒரு ஆள் அந்த பிளேட்ல இல்ல, எல்லாம் படியை தாண்டி அந்த பக்கம் நிக்குது. உட்கார்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்த உடனே ஆற்றல் எப்படி வந்தது உங்களுக்கு? முதல்ல தவத்துல உட்கார்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சே, காலை கையை மடக்கி உட்கார்றதுக்கு. ஆனா பாம்பு இல்ல, ஒரு கயிறு தான் வந்தது, பாம்புன்னு சொல்லிட்டாரு ஒருத்தர். எந்திரிச்ச வேகம் நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவ்வளவு பேரும் ஓடிட்டாங்க. நன்மணியாவும் கூட இருந்தாரு அதுல. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்க. அந்த இடத்துலயும் ஒரு நுட்பம் தெரிஞ்சது. அப்போ உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் நம்மை அறியாமல் ஒரு ஆற்றல் வெளிப்படுத்தி பாருங்க, அது எவ்வளவு வேகமா வேலை செய்யுது. அப்போ இந்த தவமும் குருவினுடைய சேர்க்கையும் திருவழி பாதைக்கு திரும்பணும், இல்லைன்னா இந்த உயிருக்கு ஆபத்து. இந்த உயிர் இன்னும் தொடர்ந்து பல உடல்களை சேர்ந்து, இந்த ஆத்மா பல உடல்களை போய் சேரும், அது நமக்கு வேண்டாம். இந்த பிறப்பிலேயே இது எங்க இருந்து வந்ததோ அங்க போயிடணும்னு நீங்க நினைச்சா உங்களுடைய உள்ளாற்றல் இருக்குல்ல, அது தவத்திற்கும் ஞானத்திற்கும் உதவி செய்யும். அதைத்தான் சாமி சொல்றாரு, தெய்வமாகி உய்ய ஏற்ற நல் வாய்ப்பு ஆற்றல் இவர் இயற்கை மனிதரிடத்தில் அமைத்துள்ள உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் பொதித்து போயிருக்குதான்னா இருக்கு. அந்த அந்த ஆற்றலை நீங்கள் செயலுக்கு கொண்டு வர வேண்டுமானால் தன்னிலை உணர்வையும் இறை உணர்வையும் நான் இந்த பிறவியிலே பெற்று விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளாக நீங்கள் வளர்த்து கொண்டு திருவழி பாதைக்கு திரும்பணும். இப்ப திருவழி பாதைக்கு திரும்புறதுன்னா என்ன, அது தெரியணும்ல. எது திருவழி பாதை? குரு என்ன சொல்றாரோ அதுபடி நடந்தா அது திருவழி பாதை. அவ்வளவுதான். நான் இன்னும் சில விஷயங்களை கோடிட்டு காட்டுறேன். குரு என்ன சொல்றாரோ அதுபடி நடந்தால் என்று சொல்லிட்டேன். இப்போ மனிதன் இருக்கிறான், 6
தீய குணங்களுக்கு உட்பட்டு வாழ்றான். அந்த தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றி அமைத்துக் கொண்டு வாழணும்னு சொல்றாரு இல்லையா? அகத்தாய்வு பயிற்சியில நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இப்போ நான் சில விஷயங்கள யோசிச்சு பார்க்கிறேன். மொத்தத்துல நாம என்ன சொல்லிடுறோம்? விலங்கின பதிவு, விலங்கின பதிவு, விலங்கின பதிவுன்னே பேசிடுறோம். இல்லையா? இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். 6 தீய குணங்கள் என்னென்ன? பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற காம நோக்கம், வஞ்சம். இதுதானே? இதுதானே 6 தீய குணங்கள். இப்ப அதை விலங்கின பதிவுன்னே நாம சொல்லிட்டு இருக்கிறோமே. எந்த விலங்குக்கு பேராசை இருக்குது? நீங்க சொல்லுங்க. சிந்தனை பண்ணுங்க. ஒரு சிங்கம் பசியோட இருந்தா மானை அடிக்கும். அவ்வளவுதான். வயிறு நிறைஞ்சு போய் இருந்தா, அது பெரிய மான் கூட்டத்துக்குள்ளேயே சிங்கம் இருந்தாலும், ஒரு மானையும் அந்த சிங்கம் அடிக்க போறது இல்ல. ஏன்னா அதுக்கு வயிறு நிறைஞ்சு போய் இருக்குது. பேராசைப்படுதா எந்த விலங்காவது? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கடும் பற்று யாருக்கு இருக்குது? எந்த விலங்குக்கு இருக்குது கடும் பற்று? பறவை இனம் கூட முட்டை பொரிஞ்சு குஞ்சியா வந்து இறக்கை முளைக்கும் வரை அதற்கு உணவு கொடுக்குது. இறக்கை முளைச்சிட்டுன்னா கூட்டுல இருந்து தள்ளி விட்டுருது, பறந்து போகும். எங்க இருக்கு கடும் பற்று? எங்கேயாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கா விலங்குகளுக்குள்ள? அந்த அந்த விலங்க பார்த்து இந்த விலங்கு அது எவ்வளவு பெரிய விலங்கா இருக்கு, நான் இவ்வளவு சிறிய விலங்கா இருக்கனே. உயர்வு தாழ்வு இல்ல, பெருசா இருக்கிறது தான் இது ரொம்ப சிறுசா இருக்கேன்னு எண்ணி பார்க்குதா? இல்லையே. இன்னும் கேட்கிறேன். பொறாமைன்னு ஒரு குணம் இருக்குது இல்லாம சொல்றோம்ல, பொறாமைன்னு. நம்மள சாமிஜி பொறுமையா மாத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப பொறாமை என்ற குணம் எந்த விலங்குக்கு இருக்கு? இப்ப நீங்க தேவையற்ற தீய குணங்கள்னு நீங்க அப்படி எடுத்து ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. சினம் என்ற ஒன்று மட்டுமே விலங்கினத்தின் குணமாக இருக்கும். அந்த சினமும் விலங்கினம் எப்போது வெளிப்படும் என்று சொன்னால், ஒன்று உணவுக்காக, மற்றொன்று உறவுக்காக. இதை தவிர வேற எது அது தேவை அது. உணவு தேவை இல்லைன்னா செத்து போவோம். அதனால போய் ஒண்ணு அடிக்க போகும்போது கோவப்படுது, சினப்படுது. இல்லைன்னா அதுக்கும் அது தேவையில்லைதான். உறவு வேணும். ஒரு பெண் இருக்கும், 4, 5 ஆண் இருக்கும். ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு ஜெயிக்கிறது போய் சேரும். அப்ப இந்த 2 நிலைகள்ல தானே விலங்கினத்தில் கூட சினம் வெளிப்படுது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்ப விலங்கின பதிவு நம்மட்ட அதிகமா இருக்குதா? மனித இனப்பதிவு அதிகமா இருக்குதா? யோசிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்த விளக்கம். அப்ப நம்ம போக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, மனித இனப்பதிவை அதிகமாக அ சேர்த்து வச்சிருக்கிறோம். தேவையற்ற பதிவுகள சேர்த்து வச்சிருக்கிறோம். அத நம்ம என்ன செய்யலாம்னா, மாற்றி அமைக்கலாம். அந்த மாற்றி அமைப்பதற்கு உண்டான ஒரு பாதை தான் திருவழி பாதை. இத நான் சப்ஜெக்ட்ல பேசும்போது சொல்றது உண்டுங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு செயல் செஞ்சாரு. அந்த செயல் செஞ்சதன் மூலம் அவரு விளைவா துன்பத்த அனுபவிக்கிறாரு. நான் அத பார்க்கிறேன். நான் அத பார்த்தா, என் அறிவுக்கு அது என்ன தெரியணும்? இந்த செயலை செய்தாரு. அதனால அவருக்கு அந்த துன்பம் வருது. அப்ப எனக்கு அந்த துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால், அந்த செயலை நான் செய்யக்கூடாது. அவ்வளவுதானே. இதுக்கு என்ன பெரிய அறிவின் விளக்க வேண்டியது இருக்கு? அப்ப பிறர் செய்த தவறு மூலம் அவர்கள் பெரும் அனுபவத்தை கொண்டு, அந்த விளைவுகளைக் கண்டு, தான் அதற்கு உட்படாத நிலை என்ற ஒன்றை நாம எடுத்தாகணும். இன்னொன்னு 2வது சொல்றது என்னன்னா, இப்ப நானே சில தவறுகள் செய்திருப்பேன். அதன் மூலம் விளைவுகள நான் அனுபவிச்சிருப்பேன். அப்ப அன்னைக்கு அப்படி செஞ்சேன். அதுக்கு பதிலா அந்த விளைவு வந்தது. இந்த விளைவு மீண்டும் ஒரு முறை எனக்கு வரக்கூடாதுன்னா, நான் செய்த அதே தவறை மீண்டும் நான் செய்ய மாட்டேன். முடிவெடுத்துற வேண்டியதானே? இந்த 2 கான்செப்ட மனவளக் கலைஞர்கள் எடுத்துக்கொண்டு நாம பின்பற்றி வந்தால், அதுதான் இரண்டொழுக்க பண்பாட்டிற்கு அடிப்படை ஆதாரமாக அமையும். இப்ப இரண்டொழுக்க பண்பாடு ஒவ்வொரு நாளும் சொல்றோம். திருவழிப்பாதைக்கு உண்டான ஒரு உறுதிமொழி தான் இரண்டொழுக்க பண்பாடு. இப்ப வினைப்பதிவை கழிக்கணும். அதுக்கு தானப்பா வாழ்க்கை. அப்படித்தானே சாமிஜி நமக்கு சொல்றாங்க. அங்கதான் திருவடி போய் சேர முடியும். திருவழி போனால் திருவடி போய் சேரலாம். அப்படித்தானே? இப்போ யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன்.
துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்படித்தானே? இப்போ யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க வீட்டிலேயே பையனையோ இல்ல வாழ்க்கை துணையையோ கோபப்பட்டு பேசுறீங்கன்னு வைங்க. அவங்க அதன் மூலம் துன்பம் அடைகிறாங்க. நீங்க அவங்கள துன்பப்படுத்திட்டதா நினைக்கிறீங்க. இல்லை. அவங்க துன்பப்பட்டது 2வது தான். இப்போ என் மனைவிய நான் திட்டுறேன்னு வைங்க. ஒரு வேலை சொன்னேன். அவங்க அத செய்யல. உடனே உனக்கு அறிவில்லையா? அப்படின்னு நான் திட்டுறேன் அப்படின்னா, அ அவங்க துன்பப்படுறாங்கன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல. நான் ஒரு வேலை சொன்னேன். அவங்க செய்யல. அதனால நான் துன்பப்பட்டேன். என்னுடைய துன்பத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்துறேன். உனக்கு அறிவில்லையா? அப்ப நீ துன்பப்படாமல் பிறரை ஒருபோதும் உன்னால் துன்பப்படுத்த முடியாது. இப்ப தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுத்தால் அது என்னது? பாவம் தானே? அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறோமா? தத்துவங்களை பேசிக்கொண்டே, தத்துவங்களை கேட்டுக்கொண்டே பாவத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறோமா? பாவத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோமா? ஏற்பின்றி தீயவனை அண்டா. பாவ இருப்பின்றி துன்பங்கள் வரா. இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்பு விதிகளின் பதிவாகும். எவர் மூலம் ஒரு சிறு துன்பம் வருமெனினும் ஏற்றுக்கொள்வோம். வினைபோக்கும் மருந்தே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் உறுதி ஏற்போம். பிறர் தூற்றலுக்கும் மனமுயர்த்தி ஈகை பிறர் நலத்திற்கு செய்தே வாழ்வோம். அப்படிதானே சாமி சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்த வழியில பின்பற்றி போனால் அது திருவழிப்பாதை. பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க, நாங்க அந்த பாதையில தான் போய்கிட்டு இருக்கிறோம்னா, உங்களை நான் வணங்குகிறேன். நீங்களே உண்மையான மனவளக்கலைஞர்கள், உண்மையான சீடர்கள். இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? நான் திருப்பூருங்கிறதுனால இந்த கருத்துக்களை இணைச்சு சொல்றேன். ஏன்னா நீங்க நீண்ட நெடிய காலம் நிறைய தத்துவ விளக்கங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தவம் நிறைய செய்துகிட்டே இருக்கிறீங்க. மனவளக்கலைஞன் எப்பொழுதுமே தன் எண்ணத்தில் தோன்றக்கூடிய கருத்துக்கள் மீது கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். உடல் உணர்வு மேல கவனம் இருக்கணும். அங்க சினம் வராது. அதாவது நல்ல குணங்கள் வர வேண்டுமானால் தன் உடல் மீதும் தன் எண்ணங்களின் மீதும் ஒரு மனிதனுக்கு கவனம் இருக்கணும். அதனாலதான் சாமிஜி சொல்லுவாங்க, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உன்னையும் உலகையும் உற்றுப்பார், கற்றபடி நட கருத்து விழிப்புடன், பற்றற்று நிற்கும் தன்மை பழக்கமாகி போகும் என்று சொல்றார். எப்ப நீங்க கோபப்படுறீங்க, எப்ப நீங்க கவலைப்படுறீங்க, எப்ப எதன் மீது பற்று அதிகமோ அங்க கோபமும் வரும், கவலையும் வரும். இது ஆன்மீகம். அப்ப அந்த பற்று என்ற ஒன்றுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அப்ப பற்றி விடணும்னா உன் உடல் உணர்வு மேலேயும் ஒரு கவனம் இருக்கும். உன்னுடைய கருத்துக்கள் புது புது கருத்துக்களா ஒருத்தனை பார்க்கும்போது ஒரு கருத்து வருது பாருங்க. ஒரு செயலை செய்யும்போது ஒரு கருத்து வருது பாருங்க. அதுல கவனம் இருக்கணும். இப்ப நான் இருக்கிறேன், என் குடும்பத்துல எல்லாரும் பயிற்சியில இருக்கிறவங்க. அதனால பிரச்சனை இல்ல. சிலர் குடும்பங்கள்ல 2 பேர் பயிற்சியில இருப்பாங்க, 4 பேர் பயிற்சியில இருக்க மாட்டாங்க. அப்ப பயிற்சியில் இல்லாதவர்கள் ஒவ்வொரு தன்மையில இருப்பாங்க. அதை எப்படி ஏத்துக்கிறது? அதனதன் தன்மையில் அதனை பார்க்கணும். அடிப்படை இயல்புகளோட பாருங்க. அப்ப பார்க்கணும்னா உன் உணர்வு நிலையிலேயே நீ இருக்கணும். இன்னும் நான் ஆழ்நிலை தியானங்களை சொல்றதை உங்களுக்கும் சொல்றேன். உணர்ச்சிகள் வருமானா வரும். உணர்ச்சிகளை உணர்வு நிலையிலிருந்து சமப்படுத்தக்கூடிய ஆற்றலை மனவளக்கலைஞன் பெற வேண்டாம். உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உணர்ச்சி வரும். உணர்ச்சி இல்லாத ஜடம் கிடையாது. அப்ப உணர்ச்சிகளை உணர்வு நிலையில் சமப்படுத்தக்கூடிய ஆற்றலை மனவளக்கலைஞர்கள் பெருத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எண்ணத்தில் கவனமா இருக்கும்போது தீய எண்ணம் வருதா? தீய எண்ணங்களை தவிர்ப்பது, நல்ல எண்ணங்களை உருவாக்குவது, நல்ல எண்ணங்களை செயலாக மாற்றுவது, நற்செயலாக மாற்றுவது. இதுதான் திருவழிப்பாதை. அதுதான் குரு சொல்லி கொடுத்த பாதை. ஹவு டு மேக் ஹார்மனி. எப்படி இனிமையை பலப்படுத்துவது? உறவுகளுக்கு மத்தியில இனிமை இருக்குதா? சாமிஜி என்ன இருக்கணும்? நட்பு இருக்கணுங்கிறாரு. நட்பு நலம் வேணுங்கிறாரு. மன மகிழ்ச்சி இருக்கணும்ன்றாரு. கருணை வேணும்னு சொல்றாரு. இல்லையா? அன்பும் கருணையும் இறைத்தன்மைன்னு சொல்றாரு.
இப்போ இத நான் வந்து குற்றச்சாட்டுக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க. நம்முடைய நிலையை நாம் உணராமல் நம் நிலையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மாற்றம் ஒன்றே இப்ப தேவைப்படுது இந்த மனித குலத்துக்கு. இப்ப நட்பு தான் அப்படின்னு சொல்றோம். நல்ல குணம். நட்பா இருப்பாங்கன்னா எல்லார்ட்டயும் நட்பு பாராட்டுவதுன்னா அது ஒரு நல்ல குணம். இப்போ நம்மட்ட நட்பு இருக்குதா? நட்புக்கு நேர் எதிரான பகை, வெறுப்பு இருக்குதா? நீங்க கண்ண மூடி உங்கள சிந்திச்சு பாருங்க. எத்தன பேர் மேல பகை? எத்தன பேர் மேல வெறுப்பு? அப்ப பகையும், வெறுப்பையும் மனசுல அப்படியே ஃபுல்லா இருப்பு வச்சுக்கிட்டு, அங்க நட்பு நலம், நட்பு நலம்னு பேசுறதுனால என்ன பயம்? என்ன பலன்? மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாருல்ல. எவர் மூலம் சிறு துன்பம் வருமெனினும் ஏற்றுக்கொள்வோம் வினை போக்கும் மருந்தே என்று. என் பொண்டாட்டி மூலம் எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா, ஏத்துக்கப்பா நீ. என்ன பாவம் செய்தியோ இன்னைக்கு அவன் மூலமா தீர்ந்தது. நல்லல்ல இன்னொருத்தன் வந்து என்னைய அடிக்கல. அவ ஒரு வார்த்தைய சொல்லி அந்த பாவத்த போக்குறா. வச்சுக்கோ. என் பாவத்தை போக்கினேன். நன்றி. வாழ்க வளமுடன். அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு சாமி. ஆனா பகை, வெறுப்பு இருந்தா? சரி கருணை வேணும்னு சொல்றோம். என்ன இருக்கு? இம்சையும், கொடூரமும் இருக்கா? நேர் எதிர் என்னது? கருணைக்கு நேர் எதிர் என்னன்னு பாருங்க. இம்சை, கொடூரம். வார்த்தையில வந்து போதே. கொடூரமான செயல்கள் மட்டும் இல்ல. வார்த்தை எவ்வளவு கொடூரமா இருக்கு. வார்த்தையில எவ்வளவு இம்சைப்படுத்துறோம். பேசியும் இம்சைப்படுத்துறோம். பேசாமலும் இம்சைப்படுத்திடுறோமே. ஒரு கேள்வி வீட்டுக்காரரோ யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்க குடும்பத்துலன்னா, அதற்கு முறையா பதில் சொல்லணும்ல. பதில் சொல்லாம அப்படி திருப்பிட்டு போயிட்டா என்னாச்சு? கேட்டவருக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதே மாரி மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப மன மகிழ்ச்சியா வச்சுக்கோங்கன்னா, நமக்கு மகிழ்ச்சி இருக்குது. ஒரு நேரத்துல இருக்குது. பெரும்பாலும் என்ன இருக்குது? அதுக்கு ஏத்த 4 சொல்லலாம். துக்கம், துயரம், கவலை, வருத்தம், நிராசை. எத்தனை, எத்தனை, எத்தனை. இப்போ இந்த துக்கம்னு ஒரு வார்த்தை இருக்குல்லப்பா. நான் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன். துக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ இறப்பு பெரிய துக்கத்துக்கு வழி வகுக்குது. இல்லையா? பூடான்ல ஒரு பெரிய நில அதிர்வு. அது என்னமோ வரலாற்று சின்னத்த பார்க்க போனா 2000 பேர் அந்த இடத்துல அழிஞ்சாங்க. செத்து போனாங்க. இப்போ பூடான்ல ஒரு பூகம்பம் வந்தது. 2000 பேர் செத்து போனாங்க. இல்ல 10,000 பேர் செத்து போனாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அத நாம என்னவா பார்க்கிறோம்? ஒரு செய்தியா பார்க்கிறோம். அது ஒரு செய்தி. அவ்வளவுதான். இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்து தான் 10,000 பேர் செத்து போயிட்டாங்களாம். ஆ சரி செய்தி. அதே இது நம்ம தெருல நம்ம ஃப்ரெண்டோட தாத்தா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இல்லையா? அது அது செய்தியா மட்டும் இருக்கிறது இல்ல. அந்த துக்கத்துல நாம பங்கு பெற போறோம். அது போயி தாத்தா இருந்தாரு. நல்லா பார்த்தீங்க, ஏதோ போயிட்டாரு. அப்படின்னு அவருக்கு சரி எவ்வளவு நாளைக்கு தான் பார்க்க முடியும்? அவங்களும் போய் சேர வேண்டிய காலம் தான். அப்படின்னு அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றோம். அடுத்தவருக்கு நடந்தா. ஆனால் அதே ஒரு இறப்பு என்பது என்னுடைய வீட்டில் என் குழந்தை இறந்ததுன்னு வைங்க. அது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செய்தியா இருக்கா? ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில இருக்கா? மனமே துக்கத்தால நிறைஞ்சு போகுதா? இப்ப இறப்பு என்பது ஒன்றுதான். எனது என்ற பற்றே துக்கத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இறப்பு நிகழ்வு, இறப்பு மாற முடியாது. எது பிறந்ததோ அது இறந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் இறப்பை நோக்கிய பயணம் தான் அது. பிறந்துட்டுன்னா அடுத்து இறப்பை நோக்கி தான் அது வாழ்க்கையை கொண்டு போகுது. ஒரு நிகழ்வு சொல்றேன். அப்ப அந்த மனம் எப்படி இதெல்லாம் கருவமைப்புல வந்த நிலை. அறிவுக்கு தெளிவு வரும்போது ஒரு ஒரு இறப்பையும் இன்னும் அதையும் இன்னும் பேராசிரியர்கள் சொல்றபடி சொல்லணும்னா, அ எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. பரவால்ல. எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இப்ப நான் இருக்கேன். இப்ப 65 வயசுல இருக்கேன். இல்ல என் பையன் கூடவே நான் இருக்கேன். நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்ப எங்க தாத்தாவும் சாகாம, எங்க பாட்டியும் சாகாம, எங்க அம்மாவும் சாகாம, எங்க அப்பாவும் சாகாம, எல்லாருமே எங்க வீட்ல இருந்தாங்கன்னு வைங்க. என் பையன் நிலை என்ன? இயற்கை எதிலும் தவறாது. முடியுமா? இருக்க முடியுமா? அப்ப இயற்கையில எந்த தவறும் இல்லை. அது நடக்க வேண்டியது காரண காரியத்தோட நடந்துகிட்டு இருக்குது. எல்லா குழப்பங்களையும் உருவாக்கிக் கொள்வது உன்னுடைய மனம் மட்டுமே.
அந்த மனம் என்பதும் சஞ்சித பிராரப்தத்தின் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் எதனால எதுக்கு எப்ப நடக்குதுங்கிறத புரிந்து கொள்ளவே முடியல. அப்ப அந்த கருவமைப்பிலிருந்து விடுபடணும்னு தான் குருவினுடைய சேர்க்கையை இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கு. அந்த குருவினுடைய சேர்க்கையை நாம முறையாக பயன்படுத்துவோம். நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். தவத்தின் மூலமாகவும் தத்துவ விளக்கம் பெறுவதன் மூலமாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் மிக தீவிரமாக இந்த பயிற்சியில் ஈடுபட்டு இந்த பிறப்பிலேயே நம்முடைய பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு, பதிவுகளை போக்கின்னு நான் சொல்ல மாட்டேன், பதிவுகளை போக்கியவர்கள் யாரும் இல்லை, பதிவுகளை அழித்தவர்கள் யாரும் இல்லை, பதிவுகளை மாற்றி அமைத்தவர்கள் தான் ஞானி. அதே போல நாமும் நம்முடைய கருமையத்தின் பதிவுகளை குருவினுடைய சேர்க்கை மூலம் மாற்றி அமைத்துக் கொண்டு திருவழி பாதைக்கான பதிவுகளை மேம்படுத்தி கொண்டு தீய குணங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு நற்குணங்களுக்கு உட்படுத்தி கொண்டு அறம் சார்ந்த வாழ்வு நாம் வாழ்ந்தால் போதும். இந்த ஆத்மா எங்க போய் சேரணுமோ அங்க சேரும். இந்த அறிவு இந்த உடல்ல எதை உணரணுமோ அதை உணரும். தெய்வம் உன்னிடத்தில் வெளிப்படும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க விரும்பணும், அதாவது தெய்வநிலை உணர்வை நீங்க விரும்பணும், சிறிதும் சந்தேகம் இல்லாமல் விரும்பணும், அதற்கான அறம் சார்ந்து வாழணும், அப்பியாசத்தை நீங்கள் மேற்கொள்ளணும், காத்திருக்கணும். நிச்சயம் தெய்வம் உங்களிடத்திலே வெளிப்படும். அதற்கான வாய்ப்பைத்தான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுல நீங்க இந்த தத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருவழியில நாம வந்திருக்கிறோம். இறைவனுடைய நற்கருணையினால குருவினுடைய சேர்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது. நம்முடைய பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு திருவடி சேர்வதற்கான, அதாவது இறைநிலை உணர்வுக்கான ஒரு திருவழி பாதையை அருட்தந்தை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த பாதையில் பயணிப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பினை நல்கிய திருப்பூர் மண்டலத்திற்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.